வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது முறையாக அவர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் மதுரை ஆதீனம் இரண்டாவது முறையாகவும் தற்போது ஆஜராகவில்லை. வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என மதுரை ஆதீனத்துக்கு காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்கள். பொது அமைதியை கெடுக்கும் வகையில் பேசிய ஆதீனம் மீது சென்னை கிழக்கு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவருக்கு இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பியிருந்தனர். இன்றும் அவர் ஆஜராகவில்லை. அவரது சார்பில் அவரது மடத்தின் பிரதிநிதி மற்றும் வழக்கறிஞர் ஒருவர் தற்போது சென்னை சேத்துப்பட்டு காவல் நிலைய வளாகத்தில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆஜராகி மதுரை ஆதீனம் சார்பில் கொடுக்கப்பட்ட விளக்கு கடிதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மே மாதம் சென்னை காட்டாங்குளத்தூரில் நடந்த சைவ சமய மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த மதுரை ஆதீனம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வந்தபோது காரில் வந்த தன்னை மற்றொரு கார் மோதி கொல்ல சதி நடந்ததாகவும், இது மட்டுமின்றி அந்த காரில் வந்தவர்களின் மதத்தை குறிப்பிட்டும் ஒரு விஷமத்தனமான கருத்தை தெரிவித்திருந்தார். இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இரு பிரிவினருக்கிடையே ஒரு கலவரத்தை தூண்டும் வகையில் அவரது பேச்சு அமைந்ததாக சமூக ஆர்வலர்களும் நடுநிலையாளர்களும் குற்றச்சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் அவர் மீது சென்னை கிழக்கு சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் ஆதீனம் ஆஜராகவில்லை. தொடர்ந்து இன்று 5ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் தனது உடல்நிலையை காரணம் காட்டி அவர் வர மறுத்துள்ளார். இது மட்டுமின்றி கடந்த 1880ஆம் ஆண்டு சென்னை மதராஸ் மாகாணத்தில் இந்த ஆதீனத்துக்கென்று சில விலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுப்பணி மற்றும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடும் மதுரை ஆதீனத்துக்கு பொதுப்பணியில் ஈடுபடும் போது சில இடர்பாடுகள் ஏற்படுவதுண்டு. அதனால் அவர்களுக்கு இந்த காவல் நிலையம் இது போன்ற வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அந்த சட்டம் இன்னும் நடைமுறையில் உள்ளது என அவரது வழக்கறிஞர் சார்பில் ஒரு விளக்க கடிதம் தற்போது சென்னை கிழக்கு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவரது வழக்கறிஞர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து தற்போது மடத்தின் பிரதிநிதியிடமும் அதே போல அந்த வழக்கறிஞரிடமும் தற்போது சென்னை சேத்துப்பட்டு குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அவர்கள் கொடுத்த விளக்க கடிதத்தை படித்து பார்த்து மதுரை ஆதீனம் பற்றி சில கேள்விகளை கேட்டு வருகிறார். தங்களோட தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.